ஆர்ட்ஸை சாய்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது பார்க்க வேணும் ஜாப் மார்க்கெட். இன்னொரு 10 வருஷத்தில் நீங்கள் படிக்கிற பாடத்துக்கு என்ன தொழில் செய்யலும், தரமான குவாலிட்டியான தொழில்கள் என்ன காணப்படுதுன்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க வேணும். ChatGPT கூட சொல்லுது இந்த 4 சப்ஜெக்ட் தான். இந்த 4 சப்ஜெக்ட் செஞ்சீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் குவாலிட்டியான ஜாப்ன்றது தனியார் துறையிலையும் அதே மாதிரி அரசாங்க துறையிலையும் உங்களுக்கு சுய தொழில்கள் செய்யக்கூடிய வகையிலையும் காணப்படுதுன்னு சொல்லி ChatGPT கூட சொல்லுது. அந்த 4 சப்ஜெக்டில் முதலாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் ஆர்ட்ஸ் செய்யக்கூடியவர்கள்னு சொன்னால் முதலாவது நீங்கள் செய்ய வேணும் எக்கனாமிக் என்ற பாடத்தை எடுக்க வேண்டும். எங்களோட நாடு உங்களுக்கு தெரியும் பொருளாதாரத்தில் பலத்த அடி வாங்கிய நாடு, பல தடவைகள் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நாடு. ஆகவே எங்களுக்கு தேவை விசேட திறமை கொண்ட, அதாவது பொருளியலில் ஸ்பெஷலிஸ்ட்ன்றது எங்களுக்கு தேவை. அதனால எங்களோட நாட்டுக்கு பொருளியல் அறிவு கொண்ட மக்கள் தேவை. அதனால் கட்டாயமாக எடுக்க வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த பொருளியல், எக்கனாமிக்னு சொல்கிற பாடம். இப்போ இந்த எக்கனாமிக் என்ற பாடத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிசோர்ஸ்ன்றது ஒன்று ஸ்கூலில் இருப்பாங்க, இல்லாட்டி உங்களோட சுற்றி இருக்கிற நகரப்பகுதி கிராம பகுதிகளில் ரிசோர்ஸ் பேர்சன் இருப்பாங்க, டீச்சர் மாதிரி இருப்பாங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஆன்லைன் ஊடாக கிளாஸஸ் போயிலும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டியில் பற்றி ஸ்பெஷல் செய்ய ஸ்பெஷல் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேங்கிங் துறையில் அதிகமான தொழில் வாய்ப்புகள் காணப்படுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் SLAS SLES போன்ற தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும். போட்டி பரீட்சைகளுக்கும் இலகுவான முறையில் உங்களுக்கு அந்த தேர்வை உங்களுக்கு அடைஞ்சு கொள்ளையிலும், அந்த பரீட்சைகளையும் பாஸ் ஆகி கொள்ளையிலும் என்ற சப்ஜெக்ட் எடுத்தால் உங்களுக்கு IQ கூடுதலாக வேலை செய்யும். அடுத்த 2வது சப்ஜெக்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் எடுக்க வேண்டியது பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ற பாடம். எங்கள் நாட்டில் அரசியல் லிட்டரசி, அதாவது அரசியல் அறிவுன்றது 20% தான் காணப்படுது. 2024க்கு பிறகு தான் அது ஓரளவுக்கு மாற்றம்ன்றது உற்றிருக்குது. அதுக்கு அரசியல்வாதிகள் என்னெல்லாம் பொய்யெல்லாம் சொல்கிறாங்களோ அதை நம்பிக்கொண்டு தான் எங்கள் நாட்டில் கிட்டத்தட்ட 80% மக்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த அரசியல் அறிவு வளர்ச்சி அடைய வேணும்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு பாடம் அரசியல், அதாவது அரசறிவியல் என்ற பாடம், அரசியல் விஞ்ஞானம் என்ற பாடம். இந்த அரசியல் விஞ்ஞானம் என்ற பாடத்தை நாங்கள் படித்தோம்னு சொன்னால் அது பாருங்கள் விஞ்ஞானம்ன்றது இருக்குது, சயின்ஸ் அண்ட் ஒன்று இருக்குது. ஆகவே லோ செய்கிறேன்னு சொன்னால், இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்கு போய்த்து பொலிட்டிக்கல் ஸ்பெஷலாக செய்கிறேன்னு சொன்னால் சமாதானம் முரண்பாடு திருத்தல் என்ற கிளனியில் ஒரு கற்கை இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் என்ற பாடம் ஒன்று கொழும்புல, அதே மாதிரி கிளனிலும் அப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மாஸ் மீடியா போன்ற சப்ஜெக்ட்கள் செய்ய வேணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் என்ற பாடம் மிக சிறந்த பாடம் உண்டு, லொஜிக் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாடம். அதனால் உங்களுக்கு SLES போன்ற பரீட்சைகள் போட்டி பரீட்சைகளுக்கும் தாக்கம் செலுத்தும், அது ஈஸியாக உங்களுக்கு பாஸ் ஆகிக்கொள்ள இயலும். அடுத்த 3வது சப்ஜெக்ட் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஜியோகிரஃபி என்றது நாங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் எங்களோட நாடு வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, வறட்சி போன்ற இயற்கை இடர்களுக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய நாடு. அடிக்கடி இடர்கள்ன்றது வருது. உங்களுக்கு 2024-25 டித்வா என்ற புயல் காரணமாக மண் சரிவு அபாயத்துக்கு இலங்கை உட்பட்டது, அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு அபாயத்துக்கும் உட்பட்டது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி கூட வைத்து பல இடங்களில் பார்த்தோன்னு சொன்னேன் இந்த ஜியோலிஸ்ட், அதாவது புவியியலாளர்கள் மிக குறைவாக இருந்தாங்க. அதனால் புவியியல் என்ற பாடம் என்றது மிக முக்கியமான பாடம். எங்களோட சூழலை படிக்கிறதுக்கு புவியியலாளர்கள் அதிகமாக தேவை. அந்த விசேட நிபுணத்துவம் கொண்ட புவியியலாளர்கள் எங்களோட நாட்டுக்கு தேவை. அப்போ தான் ஒரு நகரத்தை எப்படி அபிவிருத்தி செய்யலாம், எங்கே வீடு கட்டலாம், எங்கே கட்டிடங்களை கட்டலாம், எப்படி போக்குவரத்து பாதைகள், வீதி அமைப்புகள் போன்றவற்றை செய்யலாம், அதுக்கு உகந்த இடங்கள் எது என்று சொல்லி நிர்ணயம் செய்யக்கூடிய வகையில் இந்த ஜியோலிஸ்ட்ன்றது எங்களுக்கு தேவை. அதே மாதிரி பேராது நிலையம், GIS GPS RS போன்ற கற்கைகளுக்கு உரிய பாடம் ஒன்றைக்கு ஜியோகிரபி செஞ்சுன்னு சொன்ன அந்த கோர்ஸுக்கு போடையிலும், அதே மாதிரி SLES லோ போன்ற சப்ஜெக்ட்டுக்கு போவையிலும் கொமர்ஸ் செய்யக்கூடியவர்கள் கூட ஜியோகிரபி இன்னைக்கு எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பாடம். அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் என்ற பாடம் மிக முக்கியமான பாடம் உண்டு. அதிக ஜாப்மாக கொண்ட ஒரு பாடம்னு சொன்னால் IT என்ற பாடம் தான். உங்களுக்கு தெரியும் AI விரிவாக்கம் பரவலாக்கம் என்றது இன்றைக்கு உலகத்தில் அதிகரிச்சிருக்குது. அதனால நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் IT என்ற பாடத்தையும் உங்களுக்கு எடுக்கலும். இந்த 4 பாடத்தை தான் ChatGPT, ஜெமினி போன்ற AI இந்த செயற்கை நுண்ணறிவுகள் கூட, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணக்கூடிய பாடங்களாக இருக்குது. மற்ற பாடங்களை எடுக்க வானம்னு சொல்கிறேன் இல்லை. ஜொப் மார்க்கெட் இன்னொரு 10 வருஷத்துக்கு என்னென்ன வகையான ஜொப் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவுன்றது அமைஞ்சிருக்குது. இதில் ஏலோவில் விளங்கிக்கொள்ள வேணும். 4 பாடத்தை பற்றி நீங்கள் ஏலோவில் எடுக்கலாம். உங்களுக்கு சாய்ஸ் பண்ணையில் 3 பாடம் தான். ஆகவே நீங்கள் எடுக்கிறது
எக்கனாமிக் எடுக்கிறதா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறதா, ஜியோகிராஃபி எடுக்கிறதா, ஐடி எடுக்கிறதா, இந்த 4ல் 3 எது சரி தெரிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்று வெட்டுப்புள்ளியும் அதிகமாக காணப்படும். எதிர்காலத்தில் நல்ல ஒரு தொழில் வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் என்றதை கருத்தில் கொள்ள வேண்டும். பொறுமதியான வீடியோன்னு சொன்னால் அதுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு செய்ய